வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எண்ணெயே குடிக்காத மெதுவடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய உளுந்தம்பருப்பு தான் எடுக்கணும். மெதுவடைக்கு இந்த கப்பில் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்காங்க. இப்போ இந்த பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு உளுந்து. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடித்து எடுத்துகிட்டு இது கிரைண்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை தெளித்து அரைக்கணும். நீங்கள் ஐஸ் கட்டி எது இருந்தால் கூட ஐஸ் தண்ணி இருந்தால் இன்னும் நல்லது, அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சாதாரண தண்ணியில் தான் நல்லா தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா நல்லா தேவைக்கேற்ற மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு. நம்ம ஊற வைக்கிறப்ப பச்சரிசியை சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் கடைசியாக அந்த மாதிரி பச்சரிசி மாவு இருந்தால் வீட்டில் அதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த மாவு கூட இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் இதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நல்லா வராது மெதுவடை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அகலமான பாத்திரம்னா அதிக அளவு எண்ணெய் சேர்த்து கூட அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். நான் இந்த கடாயில் கம்மியாக ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதனால் 1-2 இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு பெருவிரல் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு ஒன்றா அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கு பின்னாடி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி அழுத்திட்டு விரலில் அழுத்திட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். இப்போ அதிகமாக நீங்கள் எண்ணெய் சூடாகுச்சுன்னா முன்பக்கம் கறி உள்பக்கம் வேகாததுனால கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கிறலாம். இது மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அருமையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. எண்ணெயே குடிக்காது இந்த மாதிரி செய்கிறப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.